வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது, இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட குறித்து மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே, மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் 15 அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியீட்டில் மீண்டும் தாமதங்கள் ஏற்படுமா? ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் தாமதம் ஆகுமா, இல்லை குறிப்பிட்ட தேதிகளில் வருமா? மார்ச் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவு வெளியிட்டு அறிக்கையில் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் டிக்ளரேஷன்லேயே நமக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராகி கொள்ளணும். குரூப் 4 உடைய ரிசல்ட்டு 100% மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்ற தகவலை டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே நமக்கு தெளிவாக பப்ளிஷ் பண்ணதுனால, ஸோ இந்த மார்ச் இறுதிக்குள்ளார உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள். குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் பப்ளிஷ் செய்யப்படலாம். ஸோ குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா விஏஓக்கு 120 மார்க் இருந்தாலே போதுங்க. 100% விஏஓவில் உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் விடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 4 உடைய எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி நடத்தப்பட்டது. அக்டோபர் மாதமே ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இன்னமும் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியீட்டில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் தேர்வர்களுக்கு. ஸோ கடந்த 7 மாதங்களாகவே குரூப் 4 உடைய தேர்வர்களுக்கு மீண்டும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை டிஎன்பிஎஸ்சி கொடுக்கறதுனால, ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் காலி பணியிடங்கள் 15 அதிகரிக்க தேர்வர்கள் சிஎம் செல்லுக்கு கடிதங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ பல்வேறு அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அரசுக்கு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு பப்ளிஷ் செய்யப்படலாம். ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.